ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிதீர்க்க காத்திருந்த கேங்ஸ்டர் பாம் சரவணனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆந்திராவில் பதுங்கியிருந்த சரவணனை காவல்துறையினர் கைது செய்தது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிரபல ரவுடி சரவணன் என்கிற பாம் சரவணன் A+ ரவுடிகள் பட்டியலில் இருப்பவர். கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பரும் பகுஜன் சமாஜ் கட்சி வடசென்னை மாவட்ட செயலாளருமான தென்னரசு கடந்த 2016ஆம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கும்பலால் கொலை செய்யப்பட்டார். அப்போது உயிரிழந்த தென்னரசுவின் சகோதரர்தான் இந்த பாம் சரவணன். தனது சகோதரன் கொலைக்கு பழிவாங்க ஆற்காடு சுரேஷை கடந்த 2023ஆம் ஆண்டு கூட்டாளிகளோடு சேர்ந்து கொலை செய்ததாக இவர் மீது வழக்கு உள்ளது. 6 கொலை வழக்குகள் மற்றும் வெடிகுண்டு வீச்சு, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி என 28 வழக்குகள் இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் உள்ளன. சென்னையை கலக்கிய பிரபல தாதா காதுகுத்து ரவி, குன்றத்தூர் வைரம், காக்கு வீரன் போன்றோரின் நெருங்கிய கூட்டாளியாக செயல்பட்டு பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளார். கொலை மற்றும் கொலை முயற்சிகளின் போது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி காரியத்தை கச்சிதமாக முடிப்பதில் இவர் கை தேர்ந்தவர் என்பதால் பாம் சரவணன் என ரவுடிகள் வட்டாரத்தில் அழைக்கப்பட்டு அதுவே பட்டப்பெயரானது. இதுவரை 5 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சரவணன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நீதிமன்றங்களில் நடக்கும் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்தார். தனது சகோதரர் தென்னரசு மற்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்க பாம் சரவணன் தலைமறைவாக இருக்கிறார் என்றும் அதற்காக திட்டமிட்டு காத்திருப்பதாக உளவு பிரிவு எச்சரித்ததை அடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து அவரை தேடி வந்தனர். தென்னரசு மற்றும் பாம் சரவணனின் இன்னொரு சகோதரரான மாரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் உடலை பார்க்க சென்றபோது அவர் கதறி எழுதுள்ளார். அப்போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த அவரை அதே மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த மாரி உயிரிழந்தார். உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங் மீது 3 சகோதரர்களும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்துள்ளனர். இதில் 2 பேர் உயிரிழந்து விட்ட நிலையில் பாம் சரவணன் மட்டும் பழிக்கு பழிவாங்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களில் பலர் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழிவாங்கவே கொலையை அரங்கேற்றியதாக வாக்குமூலம் அளித்திருந்தனர். தற்போது ஆற்காடு சுரேஷ் தரப்பினரை மொத்தமாக காலி செய்ய பாம் சரவணன் ரகசிய திட்டம் தீட்டி வருவதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் ஆந்திர எல்லையில் பாம் சரவணன் பதுங்கியிருப்பதாக ரவுடிகள் ஒழிப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முதல் பாம் சரவணனை தீவிரமாக தேடி வந்த காவல்துறையினர் நேற்று மாலை கைது செய்தனர். அவரை சென்னைக்கு அழைத்து வரும்போது ஆந்திர சென்னை எல்லை பகுதியில் போலீசாரை தாக்கிவிட்டு பாம் சரவணன் தப்பி ஓட முயன்றதாக தெரிகிறது. இதையடுத்து அவரின் காலில் சுட்டு காவல்துறையினர் பிடித்தனர். காலில் காயமடைந்த ரவுடி பாம் சரவணன் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாம் சரவணன் மீது 6 கொலை வழக்குகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆற்காடு சுரேஷ் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலையானதை தொடர்ந்து மீண்டும் கொலை சம்பவங்கள் அரங்கேறும் என்ற சூழலில் காவல்துறையினர் தற்போது இரு தரப்பையும் சேர்ந்த முக்கிய குற்றவாளிகளை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.